அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய 2ஆம் வெள்ளி, 3ஆம் வெள்ளி, 4ஆம் வெள்ளிகள்ல நாம என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளி பதிவிலேயே நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். ஆடி இந்த ஆண்டு 5 வாரங்கள் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த 5 வாரங்கள்ல நமக்கு முதல் வாரத்தை நம்ம சிறப்பாக அம்பாளை நம்முடைய வீட்டுக்கு அழைத்து, ஆடி முதல் நாள் செய்ய தவறினவங்க கூட ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்பாளை வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்யலாமா நிறைய பேர் கேட்டாங்க. செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ முதல் வெள்ளியை தாண்டி இப்ப நம்ம 2வது வெள்ளிக்கு வந்திருக்கிறோம். இந்த 2வது வெள்ளி, 3வது வெள்ளி, 4வது வெள்ளியும் நமக்கு என்னென்ன சிறப்புகள் வருது அப்படின்னு. ஏன்னா 5வது வெள்ளி வரலட்சுமி நோன்பு வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆகவே மற்ற 3 நாட்களும் என்னைக்கு வருது, அதுல என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆடி 2ஆம் வெள்ளி 26/7/2024 வருது. அன்றைய தினம் நாம குழந்தைக்கான வழிபாட்டை செய்ய போறோம். 3வது வெள்ளி 2/8/2024 நமக்கு வருது. மாத சிவராத்திரி விரதத்தோடு கூடிய அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு என்ன வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 4ஆம் வெள்ளி நமக்கு நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி வந்துருது. அதனால அதை உங்களுக்கு தனிப்பதிவாக நான் கொடுத்துடுறேன். இப்ப 2வது வெள்ளி ஆகிய 26ஆம் தேதி தேய்பிற சஷ்டியோட நமக்கு வருது. இந்த நாள்ல நாம அம்பிகையை வழிபாடு செய்தால் குழந்தை பேரு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அன்னை அப்படிங்கிறவள் யார்? பொதுவாகவே ஆடி மாசம் நம்ம எல்லா அம்பிகையினுடைய கோயிலுக்கு போனாலும் கண்டிப்பாக சில கோவில்களுக்கு போறது அப்படிங்கிறத பலரும் வழக்கமா வச்சிருப்பாங்க. அதுல ஒன்று அன்னை மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, கருமாரி அம்பிகை, மாரியம்பிகை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்பாள் இருப்பா. அந்த அம்பாள்ல ஒண்ணுதான் அம்பிகை. 3 சக்திகளும் ஒன்று இணைந்த ரூபினியாக நமக்கு காட்சி தருகின்றாள். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளையும் முப்பெரும் தேவியர்களையும் ஒன்றாக அடக்கிய ஒரு ரூபமே அம்பிகை. அற்புதமான ரூபினி. அலங்காரம் பண்ணி வச்சா அப்படியே அந்த அம்பாளை கண்குளிர பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி சிறப்புக்குரிய இந்த அம்பிகை குழந்தை வரத்தை தரக்கூடியவள். குலதெய்வமே தெரியாதவங்க கூட குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவளை சரணாகதி அடைந்து வழிபடுங்கள். கல்யாணமா, குழந்தையா, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு குலதெய்வம் எல்லாம் தெரியுமா, ஆனா அது பெண் தெய்வமா ஆண் தெய்வமானு கேட்கும் போது 2 இருந்ததுன்னாங்க. ஒண்ணு பெண் தெய்வம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண் தெய்வம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் முருகனை தான் நீங்க குலதெய்வமா எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி வைஷ்ணவத்துல இருக்கக்கூடியவர்கள் கேட்டா பெருமாளை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம். இது நான் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி முருகப்பெருமானோடு சிறப்பு பெற்ற ஒரு தாயாக, முருகனை வளர்த்த அன்னையாக விளங்கக்கூடியவள் அம்பாள். அந்த அற்புதமான அம்பிகைய இந்த செவ்வாய்க்கிழமை அன்று குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்று முழுவதுமே விரதம் இருக்கலாம். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. காலையில இருந்து உபவாசமாக இருந்து விரதத்தை இரவு ஒரு 6 மணி 7 மணி போல நீங்க நிறைவு செய்யலாம். அம்பாளை பூஜிப்பதற்கு நல்ல நேரமாக அன்னைக்கு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. அது எல்லாரும் வேலைக்கு போறவங்க கூட வந்துடலாம் கிட்டத்தட்ட. அந்த நேரத்துல நீங்க அம்பாளுடைய படம் இருக்கு அப்படின்னா அந்த அம்பாளுக்கு நல்ல மலர்களாலையும் குங்குமத்தினாலையும் அர்ச்சனை செய்து வெள்ளிக்கிழமை அன்று இந்த நல்ல நேரத்துல நீங்க அம்பாளை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும். கல்யாணம் வேணுங்கிறவங்க கூட இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப 2வது வாரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 3வது வாரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3வது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நமக்கு வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஏன் தெரியுமா? அன்றைக்கு மாத சிவராத்திரியும் நமக்கு வருது. சிவராத்திரிங்கிறது மாசி மாதத்துல தானே வரும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். மாதம் தோறுமே சிவராத்திரி உண்டு. சிவராத்திரியும் அம்பாளுக்கு விசேஷமான வெள்ளிக்கிழமையும் இணைகின்ற போது ஒரு வழிபாட்டை நாம செஞ்சோம் அப்படின்னா அந்த வழிபாடு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அம்பாளே சிவபெருமானோட இணையணும், சிவபெருமானோட சேர்ந்தே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடுமையான தவத்தை மேற்கொண்டு அம்பாள் உடல்ல சரிபாதியை பெற்று அர்த்தநாரீஸ்வரூபிணியாக நமக்கு காட்சி தருகிறாள்.
அப்படி இருக்கும்போது நாம இந்த வெள்ளிக்கிழமை அன்று அன்னையையும் வணங்கி அப்பனையும் வணங்கணும் அப்படின்னா நம்முடைய கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு மனக்கசப்பு, எங்க 2 பேருக்கும் சரியா ஒத்தே வரல அப்படின்னு சொல்ற கணவன் மனைவி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த 3வது வெள்ளிக்கிழமை அன்று சிவராத்திரியோடு வரக்கூடிய இந்த அழகான நாள்ல அம்பாளை நினைச்சு விரதம் இருக்க முடியறவங்க இருங்க. இல்லைன்னா எளிமையான ஆகாரங்களாக எடுத்துக்கொண்டு அம்பாளையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்றதுக்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதுமே சிவபெருமான நாம மாலை பொழுதுல பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது. ஒரு 4:30 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் நம்ம செய்யலாம். அதனால அன்னைக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு. 6 மணிக்கு மேலேயே நீங்க இந்த வழிபாட்டை வைத்துக் கொள்ளலாம். 6 மணிக்கு மேல ஒரு 6:30 7 மணிக்குள்ள நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம். என்ன செய்யலாம்? எளிமையாக அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு பண்ணலாம். இப்ப சில பேர் நீங்க கேட்கலாம், எங்களுக்கு மாலையில இந்த வழிபாடு செய்ய முடியாது, ஏன்னா நாங்க விரதம் எல்லாம் இருக்க முடியாது. பட்டினி இருந்து விரதம் இருந்து மாலையில ஒரு அபிஷேக ஆராதனை செய்து விரதத்தை பூர்த்தி பண்றதுங்கிறது ஒரு வகை. இது முடியாதுங்கிறவங்களுக்கு அப்ப இந்த விரதமே இருக்க முடியாதா அப்படின்னு கவலைப்படாதீங்க. அபிஷேகத்தை காலையிலே செஞ்சுடுங்க. உங்க வீட்டுல சிவபெருமானுடைய விக்கிரகம் இருந்தாலும் சரி, இல்ல அம்பாளினுடைய ஒரு சின்ன விக்கிரகம் நீங்க வச்சிருந்தீங்கன்னாலும் சரி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு அம்பாளுக்கு எளிமையாக ஒரு தண்ணி விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு பால், சந்தனம், தயிர், எண்ணெய் இருக்கோ அதை விட்டு அபிஷேகம் பண்ணுங்க. எதுவுமே இல்லமா பால் மட்டும்தான் இருக்குன்னா அதுவே ரொம்ப திருப்திகரமானது. பாலை விட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அவளுக்கு நல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த அம்பாள் கிட்ட மனசார சொல்லுங்க, நீ எப்படி உன் கணவனாரோடு இணைந்து சந்தோஷமா இருக்கிறியோ அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை நான் இருக்கிறேன். எனக்கும் என் கணவரோடு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை, எனக்கும் என் மனைவியோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடு அப்படின்னு நீங்க அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். சிவபெருமானையும் வேண்டிக் கொள்ளலாம். இதை எந்த அம்பாளை நோக்கி கும்பிடுறது? மீனாட்சியா இருக்கலாம், காமாட்சியா இருக்கலாம், எந்த அம்பாளா வேணா இருக்கலாம். நீங்கள் எந்த அம்பிகை வச்சிருக்கிறீங்களோ அந்த அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இப்ப அடுத்த கேள்வி, எங்க கிட்ட அம்பாள் திருவுருவமும் கிடையாது, எங்க கிட்ட சிவபெருமானுடைய லிங்க ரூபமும் கிடையாது, வீட்டுல அபிஷேகம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அன்னைக்கு அபிஷேகம் செய்வாங்க இல்லையா, அந்த அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. பச்சரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம். அது இல்லைன்னா ஏதாவது தயிரோ பன்னீரோ சந்தனமோ என்ன அபிஷேகத்துக்கு பண்றாங்களோ அதுல ஏதோ உங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு நேரம் இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் இருந்து அந்த அபிஷேகத்தையும் பாருங்க. கண் குளிர அந்த குளிர அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிற போது நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி அம்பாள் மனம் குளிர்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் அவள் குளிர்ச்சியாக மாற்றி தருவாள். இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்து கொள்றதுல, அதிலேயும் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்று செய்து கொள்றதுல ரொம்ப ரொம்ப விசேஷம். எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, கணவன் மனைவி நாங்க ஒத்துமையா தான் இருக்கிறோங்க, எங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வருமானம் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டையும் நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க. நிச்சயமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல எப்போதும் நாம செய்யக்கூடிய படையல் இட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. அது உங்களுக்கு எந்த வாரம் சௌகரியமாக இருக்குதோ அந்த வாரத்துல நீங்க போட்டுக்கோங்க. அம்பாளுக்கு ஒரு கலசம் வச்சு அதுல வேப்பிலை வச்சு நம்முடைய குல தெய்வத்தை அதுல ஆவாகனம் பண்ணி அம்பாளுக்கு 5 வகையான சாதம் இல்லைன்னா 3 வகையான சாதம் வச்சு துள்ளு மாவு, பானகம், கூழ் இதெல்லாம் வச்சு ஒரு இளநியும் உடைச்சு வச்சு அம்பாளுக்கு வழக்கமாக நாம போடக்கூடிய படையல் உங்களுடைய சௌகரியமான வாரம் எதுவோ அந்த வார வெள்ளிக்கிழமையில நீங்க செஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது 4வது வெள்ளியும் 5வது வெள்ளியும் நான் தனி பதிவாகவே கொடுக்குறேன். ஏன்னா 4வது வெள்ளியில நமக்கு கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி இதெல்லாம் நமக்கு வருது. 5வது வெள்ளி வரலட்சுமி நோன்பு. அதனால இந்த ஆடி மாதத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 2 வெள்ளிக்கிழமையும் தவற விடாது இந்த வழிபாட்டை செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி முதல் வாரத்துல செய்ய முடியலன்னா அடுத்த வாரத்துல கூட நீங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து, உங்களுடைய நேரத்தை பொறுத்து இந்த வழிபாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான ஆடி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.